Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். இந்தியாவிலேயே எல்லா துறைகளிலையும் முதன்மை மாநிலமாக வைத்திருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு திமுக கட்சி கஷ்டத்தில் இருக்குங்க. வரலாற்றிலே இந்த அளவுக்கு கஷ்டம் நாங்கள் பட்டதே இல்லை என்று புலம்பி இருக்கிறார் அமைச்சர் KN நேரு. விவரங்களை பார்க்கலாம். சட்டம் ஒழுங்கை சரி செய்யாவிட்டால் பெரிய போராட்டம் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் தவேக தலைவர் விஜய் அவர்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 4 IAS அதிகாரிகள் செய்தி தொடர்பாளர்களாக நியமனம். விவரங்களை பார்க்கலாம். மின் கணக்கீட்டு பணியாளர்களுக்கு அதான் இபி ரீடிங் எடுக்க வர்றவங்களுக்கு சொந்தமாக ஒரு கருவியை கூட வாங்கி கொடுக்க முடியாதா அப்படின்ற கேள்விகளை எழுப்பி இருக்கிறது மின் வாரிய ஊழியருடைய அமைப்பு. மீண்டும் பிரேக்கிங் நியூஸில் வருவாரா OPS? செப்டம்பர் 4 கட்சியின் கூட்டம் என்கிறார். யாரோடு கூட்டணி என்கிறார்? கொள்கைகளை அறிவிப்போம் என்கிறார். விவரங்களை பார்க்கலாம். தமிழகம் முழுக்க அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கான நிதி ஆதாரம் தான் என்ன, அதை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்களா என்ற கேள்வி எழுப்பி இருக்கிறது தமிழக பாஜக. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். திருச்சியில ஒரு கூட்டம். அமைச்சர் KN நேரு ஸ்பீச். அவர் தானா? ஆமா. பின் டிராப் சைலன்ஸ்ல எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது வரலாற்றுல எப்பயுமே இல்லாத வகையில காசே இல்லைங்க தமிழ்நாடு அரசுக்கு காசு 4 வருஷம் ஆட்சியில இருந்து சம்பாதிக்கலைங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரா? அப்படின்னு தான் சொன்னாருன்னு பார்த்தா தமிழக அரசுக்கு காசு இல்ல, திமுகவுக்கு காசு இல்லைன்னு சொல்றேன். எதுக்குமே மத்திய அரசு கொடுக்கறது இல்ல. ஜல் சக்தி திட்டத்துக்கு கொடுக்கறது இல்ல, கல்விகளுக்கு வழங்கக்கூடிய நிலுவைத் தொகையை கொடுக்கறது இல்ல. இது வரைக்கும் 4000 கோடி நிலுவை வச்சிருக்காங்க. திமுக கேட்ட கமிஷனையும் கொடுக்கறது இல்ல. எல்லாமே போராடி தான் ஒவ்வொரு வருஷமும் நாங்க வாங்கிட்டு இருக்கிறோம். 5 லட்சம் கோடி கடன் வாங்கணும், அதையும் செலவு பண்ணிட்டோம், அதுவும் பத்தல. 30,000 கோடி அடிச்சோம், அதையும் நாங்க வெளியே சொல்லல. பத்தல அப்படின்ற மாதிரி ரொம்பவே புலம்பி இருக்காரு. 5 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்களே, வருமானம் இவ்வளவு கூடி இருக்கு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் EPS அவர்கள் கேள்வி கேட்கிறார். அதற்கு என்ன பதில் அப்படிங்கிறது தெரியல. சென்னையெல்லாம் ஒரு மாதிரியா போயிட்டு இருந்த ஒரு சில மதுரையில அதுவும் மாநகராட்சியில 200 crore ஒன்லி அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிக் ஸ்கேம். ஜஸ்ட் 200 crores 30,000 கோடி ரூபாய்க்கு பக்கத்துல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா எல்லாரும் கலைஞர்னு சொல்லி ராஜினாமா எழுதி வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குதே, இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வைக்கப்படுது. திருவண்ணாமலை மாநகராட்சி வந்து முதலிடத்துக்கு வந்து செங்கோல்லாம் கொடுத்திருக்கிறாரு. சோ வந்து அரசு சீரும் சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது. அதை பத்தி பேசினாலே எனக்கு வாய் குளறுது. செம்மண் குவாரிகள், இன்னும் சொல்ல போனா கனிம வளங்கள் கொள்ளை அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நிர்வாகமே இதுலயுமே இல்லை என்று பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் நிலையில KN நேருனுடைய இந்த கருத்து ட்ரோல் மெட்டீரியலாக ஆக்கப்படுமா என்று காத்துக் கொண்டிருக்கிறார். ஐயா, கவலையே படாதீங்க, கட்சி கூடிய சீக்கிரம் சம்பாதிச்சிரும். இன்னும் 8 மாசம் இருக்குன்னா 8 மாசத்துல எவ்வளவு சம்பாதிப்பாங்கன்றத நீங்களே கால்குலேட் பண்ணுங்க. இந்த ஆர்டிகிளுக்கு கீழே ஒருத்தர் போட்டிருந்தார். என்னது? ஐயா, திமுக காரங்க அடிச்ச கொள்ளையில 10% மனிதாபிமான அடிப்படையில திரும்ப கருவூலத்துக்கே சேர்த்தீங்க அப்படின்னா இருந்த கடனையும் மொத்த கடனையும் அடைச்சிட்டு அடுத்து வரக்கூடிய 50 ஆண்டுகளுக்கு நாங்க பட்ஜெட் அதுலயே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. உண்மையா பொய்யா நீங்க தான் சொல்லுங்க. நேற்று சென்னை சிவானந்தா சாலையில் அணில்களுடைய கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அதற்கான காரணம் என்னன்னா, ராமர் பாலங்கிட்ட இறங்கிட்டாரோன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவருக்கு அதாவது தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய தலைமையில் முதல் போராட்டத்தை நடத்தி இருக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து தமிழகம் முழுக்க நேற்று. அணில் என்பது திமுகவின் சொத்தாச்சே, தாவேகாவுக்கு எப்பொழுது அணில் தாவியது? திமுகவை பொறுத்தவரை அணில் வந்து இடையூறு தான். அவங்க வந்து வயர் ஓடும், கரண்ட் கட் ஆகும், அது இடையூறாக தான் இருந்துச்சு. இவங்களுக்கு தான் அது உறுதுணை. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த கூட்டத்தில் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் இரும்பு கம்பி வந்து பிடிக்கிட்டு போயிட்டாங்க, பைப்பை காணோம், அந்த பிரச்சனைலாம் கிடையாது. அந்த கூட்டத்தில் வந்து தாவேக தலைவர் விஜய் அவர்கள் என்ன பேசினார், அதுதான் முக்கியமான விஷயம். குறிப்பாக தமிழகம் முழுக்க சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது, அதை சரி செய்யணும், அதை சரி செய்யாமல் விட்டீங்கன்னா பெரிய போராட்டம், இதை விட பெரிய போராட்டத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு தமிழக அரசு எச்சரிக்கை. இந்த போராட்டம் நடத்துறதுக்கு தாவேகா நீண்ட நெடிய சட்ட போராட்டம் நடத்தினாங்க. சரி, அப்படிதான் நடத்தினாங்களே, ஒரு வரலாற்றுல பேசக்கூடிய அளவுக்கான போராட்டம் பார்த்தா 20 நிமிஷம் போராட்டம் நடந்திருக்கு. 20 நிமிஷம் 5 நிமிஷத்தை கம்மி பண்றீங்க. அதுல 3 நிமிஷம் அவர் பேசியிருக்காரு. 3 நிமிஷம் என்ன கம்மியா சொல்றீங்க? 0.5 எல்லாம் எடுத்துக்க கூடாது. சரி, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அதாவது அஜித் குமார் அவர்களுக்கு சட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா இதுவரைக்கும் 24-25 காவல்துறையினுடைய கஸ்டடி நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க இதே உத்தரவுகளை பிறப்பிப்பீங்களா அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்பீங்களா? சாரிமா சர்க்கார் அப்படின்லாம் கூட கிண்டல் பண்றாரு. நமக்கு என்ன கேள்வினா, விஜய் அவர்கள் இதுக்கெல்லாம் பேசினாரு, 3 நிமிஷம் தான் கண்டென்ட்டா? இதுதான் எல்லாருக்கும் இந்த கேள்வி. ரெண்டாவது, நிறைய பேர் வந்து அணில்கள் வந்து நிறைய வந்து ஃபயர் விடுறாங்க. எப்படி தெரியுமா, அஜித்துக்காக விஜய் களம் இறங்கி இருக்கிறார்.
எதுல எதை பேசுறதுன்னு ஒரு அறிவு சிரிக்க விட்டார் எங்கள் தளபதி அப்படின்ற மாதிரி எல்லாம் போடுறாங்க, ரைமிங் எல்லாம் போட்டு டைமிங் எல்லாம் போட்டு வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. பட் அரசியல் செய்வதற்கு யாரும் கிளாஸ் எடுக்க வேண்டும் உங்கள் தளபதிக்கு அப்படின்ற மாதிரியான ட்ரோல் மெட்டீரியலும் ஆரம்பிச்சிருக்கு. தமிழக அரசியல் வரலாற்றுல 4 IAS அதிகாரிகள் செய்தி தொடர்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கரண்தீப் சிங் பேடி, அப்புறமா திரு ராதாகிருஷ்ணன், தீரஜ்குமார், அமுதா. இவங்க எல்லாருமே உள்துறை செயலாளர் இருந்தவங்க எல்லாம் வந்து அப்படி என்ன தலையாய பணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, துறைகள் இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த செயலாளர்கள் அவங்க அந்த துறையில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஃபுல் டேட்டாவோட எடுத்து எக்ஸல் ஷீட்டு A4 ஷீட்ல பிரிண்ட் அவுட் எல்லாம் எடுத்து ஃபைலை கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இவங்க ஊடகங்களுக்கு கொடுத்து அந்த சாதனைகளும் சாதனைகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க, ஃபேக்ட் ஷீட் கொடுப்பாங்க. என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்ற மாதிரியான கேள்வியும் இவர்களுடைய தலையாய பணி என்ன அப்படின்ற கேள்வியும் தேர்தலுக்கு முன்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது திமுகவின் வெற்றிக்காக மறைமுகமாக வேலை செய்கிறார்களா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் உங்க மனசுல வரும். ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒரு கமெண்ட் இருக்கு. என்னது? 4 IAS ஊபிக்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு. அதுதான் நானும் கேட்கிறேன். IAS ஆபீசர்ஸ் கொண்டு போய் உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்துறாங்களா அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லல. பயன்படுத்துறாங்களா செய்தி தொடர்பு தான் சொல்றாங்க. துறைகளினுடைய விளக்கங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, ஊடகங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னா இது இதுவரைக்கும் எப்படி நடந்துட்டு இருந்தது அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இது செய்வதனால் யாருக்கு பலன்? 4 IAS ஆபீசர் செய்தி தொடர்பாளரை போடுறதுங்கிறது இதுக்கு முன்னாடி இல்லாத நடைமுறைங்கிறப்போ அதை புதுசா கொண்டு வரதுக்கான தேவை எங்க இருந்து வந்துச்சு? IAS ஆபீசர் தான் செய்தி தொடர்பாளர், உங்க கட்சியில செய்தி தொடர்பாளர்கள் யாரு? இந்த கேள்வியெல்லாம் ஒவ்வொரு துறையிலையும் எந்த அளவுக்கு துறைகள் சீரழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டுகள் பல வந்திருக்கு. இன்னைக்கு அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. பள்ளி கழிவறைய ஸ்கூல் மாணவர்கள், பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் 2 பக்கெட் எடுத்துட்டு போய் சுத்தம் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மாணவர்கள் சுத்தம் பண்றாங்க. வீடியோவே இதுக்கு முன்னாடி பாத்திரம் கழுவுனது, பசங்களை அடிச்சது, செருப்பால் அடிச்சது, இது எல்லா செய்தியுமே சொல்லியிருக்கோம். இது இன்னொரு கட்ட வன்முறை. கிளாஸ் ரூம் இல்லாம எவ்வளவு பள்ளிகள் வெளியில இருக்கு. இதெல்லாம் சீர்படுத்தக்கூடிய செலவினங்களை குறைத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்களை செய்யாம வெறும் விளம்பரத்துக்கே நீங்க போனா என்னதாங்க இது? அரசு அதிகாரிகளையும் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி அரசு இயந்திரம் செயல்படும்? காவல்துறை, சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ஏற்கனவே அதல பாதாளத்துக்கு போயிருக்கு. இன்னும் மற்ற துறைகளிலும் இதே புகழ்பாடி வேலையை தான் செய்ய போறாங்களா அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்தபோது இந்த புகழ் மலிந்த துறையாக இருந்தது தமிழ்நாடு மின்சாரத்துறை. அதற்கு பிறகு புகழ் மங்கிய துறையாக மாறிப்போச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குறிப்பாக மின்வாரிய அந்த கணக்கீடு எடுப்பாங்க இல்லையா, கணக்கீட்டு பணியாளர்கள் ரீடிங் எடுக்கிறவங்க, அவங்க வீடுகளுக்கு போகும்போது உங்களுக்கு ரீடிங் மிஷின்லாம் கிடையாது. உங்கள் மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள். நம்மளுடைய அப்ளிகேஷன் அஃபிஷியல் அப்ளிகேஷன் இருக்குது, டவுன்லோட் பண்ணி அதில் வச்சு ரீடிங் எடுங்க. அப்படின்னா டேட்டா மொபைல் டேட்டா அதெல்லாம் நம்ம தான் போட்டுக்கணுமா? அப்படி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் ஊழல் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சொந்த காசை போட்டு அவன் மொபைல் டேட்டா போடுறான்னா அந்த காசை எங்க எடுக்கலான்ற அவங்க யோசிப்பாங்க. நியாயமான யோசனை தானே, இங்க தானே வருகிறது. எஸ், ஏற்கனவே நீங்க வந்து கூட்டம் நடத்துறதுக்காக திருட்டு கரண்ட் எடுக்கிற வேலையெல்லாம் நடந்துச்சு. ஸோ இப்போ என்ன, 44 மின்வெட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 44 மின்வெட்டங்களையும் ஒவ்வொரு மின்வெட்டத்துக்கும் 10 பிரிவு அலுவலகங்களில் இந்த நடைமுறையை வந்து முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக உயரதிகாரிகளுடைய நிர்பந்தத்தின் காரணமாக ரீடர்ஸும் வேற வழி இல்லாம பண்றாங்க. 2 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மரை 4 லட்சம் ரூபாய்க்கு அமைச்சர் வாங்குவாரு. அந்த ஊழல A4 ஷீட்ல எல்லா ஆதாரங்களோடையும் கொடுத்தாலும் FIR போட மாட்டாங்க. ஆனால் மாசத்துக்கு பெருமானம் உள்ள மாசத்துக்கு ஒரு 200-250 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு டேட்டாவை ஒரு 10,000 ரூபாய் உள்ள போனை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்காக 5 முறை பேச்சுவார்த்தை நடந்துச்சான். ஆனாலும் இன்னை வரைக்கும் ரீடிங் மிஷின் வாங்கி கொடுக்கறதா இல்லை. ஸோ அதை வாங்கி கொடுங்க அப்படிங்கிறதா மின்வாரிய அமைப்பு ஊழியர்களுடைய கோரிக்கையாக இருக்கு. அப்படி கூட பண்ண வேண்டாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். டேட்டா காசுன்னு சொல்லிட்டு அரசனுடைய சம்பளத்துல எப்படி அலவன்ஸ் கொடுக்குறாங்க, டேட்டா அலவன்ஸ் ஒரு காசு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவங்க என்னன்னா மொபைல் ரிப்பேர் ஆயிருது, இந்த மாதிரி சிக்கல்லாம் நிறைய இருக்கு. நீங்க வந்து புதுச்சேரியில கொடுக்குற மாதிரி ரீடிங் மிஷின்ஸை கொடுத்துருங்க, பிரச்சனையே கிடையாது. போச்சு, அதுல ஒன்றும் ஊழல் நடக்க முடியாது, அதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஆமா, அதனால வந்து மின்வாரிய ஊழியர்களுடைய இந்த கருத்தை வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு முதல்ல இதை கன்சிடர் பண்ணுங்க. ஏற்கனவே வந்து டிஜிட்டல் மீட்டர்னு சொன்னாங்க, அது நடக்கல. மாசத்துக்கு ஒரு ரீடிங்னாங்க, அது நடக்கல. கேரளா திரைப்படம் ஸ்ரீகுட்டனா, அது என்ன முழு பேர் என்ன எனக்கு தெரியல. அந்த படத்துல வந்தது கிளாஸ் ரூம்லாம் வந்து பா வடிவத்துல போட்டாங்க. அதை பார்த்து கேரளா கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருச்சு. உடனே என்னது சமூக நீதிக்கான அரசு நாம விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறோம், ஆப்பிரிக்கா தாண்டி நம்ம புகழ் போயிட்டு இருக்கு, இது எப்படி யூஸ் பண்ணணும், இவங்களும் போட்டாங்க, ஒரு ஜீவோ போட்டாங்க. ஆமா, லால வந்து காப்பி பண்ணி காம்ரேட்ஸை காப்பி பண்ணி நம்மளும் இங்க பாவா ஒரு கிளாஸ்ல 60 பேர் படிக்கிறாங்க. பா வடிவத்துல போட்டீங்கன்னா 30 பேர், மீதி 30 பேர் எங்க கூரையில உட்கார முடியும், இல்ல கூரையை ஓபன் பண்ணி விட்டுருவீங்களா, இல்ல கிளாஸையே கொண்டு போய் மரத்தடியில வச்சிருவீங்களா அப்படின்ற கேள்வியில
இல்ல பிளாக் போர்டை வந்து இப்படி சைடுல பார்க்கும்போது கழுத்து வலிக்காதா, கண் சைடு ஒரு சைடா போகாதா, இப்படி நிறைய பிரச்சனை 8 மணி நேரம் கிளாஸ்ல இருக்கிறானா 8 மணி நேரம் இப்படியே பார்த்துட்டு அவன் கழுத்து வலிக்காதா, கண்ணு வலிக்காதா? 1 மணி நேரம் பார்த்தாலே வலிக்குங்க. அதானே. இதெல்லாம் கேட்டவொடனே அப்படியா சரி அந்த ஜீவோ கொஞ்சம் பவுஸ் பண்ணுங்க, அப்புறமா நம்ம புதிய ஏசி வகுப்பறைகள் ஆரம்பித்த உடனே அதை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உடனே அவங்க போறாங்க. அடுத்த நூற்றாண்டுல தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மின்சாரத்துறையில இவ்வளவு பிரச்சனைகள் உருவாக்கப்படுது. எவ்வளவுதான் என்னதான் தாங்கிறதுன்றது மக்களுடைய கேள்வி. நடந்து கொண்டிருக்கும் தர்ம யுத்தம் 2.0வின் ஒரு பகுதியாக செப்டம்பர் 4ஆம் தேதி தலைமையில் ஓபிஎஸ் தலைமையில் பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், செயற்குழு கூட்டம் அப்படின்ற மாதிரிலாம் நடக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஐயா இது எதுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதிமுகவை ஒன்றிணைக்க அப்படின்னு. அதிமுக ஒன்றிணைக்கவா? ஐயா வச்சு அவங்க பாட்டுக்கு போய் நிக்கிறாங்க, நீங்க அதிமுக ஒன்றிணைக்க. ஆனா நான் பாத்துங்க, நான் இபிஎஸ் பத்தி எந்த விதமும் பேசக்கூடாது, நானும் பேச மாட்டேன், யாரும் பேசவும் கூடாது. அது நமக்கே வந்து சரியில்லை, அது முறையல்ல, அதனால அது செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி குழப்பி விட்டுருக்காரு. செப்டம்பர் 4 கூட்டம் இருக்காரு. அப்ப நீங்க என்ன தனிக்கட்சி ஆரம்பிக்க போறீங்களா? இதெல்லாம் நான் இப்ப சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய டீசர் கொடுத்து தனி கட்சியா உருவெடுக்கிறதா அதிமுக தொண்டரணி, அந்த தொண்டரணி வந்து இப்ப தனி கட்சியா உருவெடுக்கிறதாங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ரெண்டாவது பலாப்பழத்தை வந்து சின்னமாக மாற்ற போகிறதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம். தன்னோட 2 கோடி தொண்டர்களோட செப்டம்பர் 4ஆம் தேதி அவர் கூட்ட போகும் கூட்டத்தை இந்தியாவே பேச போகுது அப்படின்ற நம்பிக்கையில ஓபிஎஸ் இருக்கு. தமிழ்நாடு மக்கள் தொகை கொஞ்சமா ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பேசுங்க. நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்களும் 2 கோடி தொண்டர் இருக்காங்க. 10 வருஷமா 20 வருஷமா இருந்த கட்சி 2 கோடி தொண்டர் இருக்குது. 3 முறை 2 கோடி தொண்டர் இருக்குது. இப்ப என்ன எல்லாமே 2 கோடினா அப்புறம் அவங்களும் வச்சுக்கிட்டு 3 முறை முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர் 2 கோடி வச்சுக்கிட்டா என்ன தப்பு? எப்படி தப்பு? அவருக்கு அந்த உரிமை இல்லையா? அவருடைய ஆட்சியின் கீழ் வழங்கப்பட்ட திட்டங்களுக்கு யாராவது ஒருத்தர் பயனடைஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் அவர் சொல்றாரு. பட் செய்தியாளர் கேள்வி கேட்கறாங்க, ஐயா நீங்க இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறீங்களா? இது வந்து ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். வழக்கம் போல தன்னுடைய பாணியில் இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லுவேன் நான். அந்த கூட்டத்தில் நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு. ஐயா இது என்ன மாதிரியான கூட்டம், எந்த கட்சிகளை ஒன்றிணைக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அதிமுகவை ஒன்றிணைக்க போறோம் அப்படின்றாரு. அதிமுக ஒன்னா தானே இருக்கு அப்படின்னு கேட்டா என்னங்க ஒண்ணுமே புரியலையான்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அவர் தெளிவா இருக்கு. பேசாம நீங்க இந்த பாமக ஒருங்கிணைக்கிற வேலையை கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா ப்ராஜெக்ட் கம்ப்ளீட். கமலஹாசனுக்கு அடுத்தபடியாக அரசியலில் உச்சம் தரக்கூடிய அடுத்த நபர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க. ஏற்கனவே இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தமிழகத்தில் நிறைய கோவில்கள் இருக்குது. அந்த கோவிலுடைய நிதியை எடுத்து கல்லூரியை கட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை அண்மையில் எடப்பாடி பழனிசாமி எழுப்புனதுக்கு பிறகு அது எவ்வளோ பெரிய சர்ச்சைகளாக மாறுச்சுங்கிறத தமிழ்நாடே அறியும். ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து இந்துத்துவாவுடைய குரலாக மாறிட்டார் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் பேசுகிறாரு. பாஜகவின் குரலாகிட்டாருலாம் பேசுகிறார். ஆனால் இப்போ பாஜக கேட்குது, உண்மையாக கோவிலுக்கு வரக்கூடிய நிதி ஆதாரங்கள் எங்கே, எவ்வளோ வருது, இப்படி பல கேள்விகளை தமிழக பாஜக கேட்டிருக்கிறது. வர்றதுக்கு ஏதாவது கணக்குகள் இருக்கா? எல்லாத்துக்குமே ரெசிப்ட் கொடுக்குறீங்களா? உண்டியல்ல போடுற காசை என்றது அப்படிங்கிறது சரியாக கணக்கு காட்டப்படுகிறதா? செலவுகள் செய்யும் போது அதற்கு முறையாக பண்ணப்படுகிறதா? இதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. நீங்க எதுக்கு செலவு பண்றீங்க? கல்விக்காக செலவு பண்ணக்கூடாதா? அந்த ஆர்டிகிள் 66A பிரிவு 1ல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அந்த விதிகள் சட்டத்துல இதெல்லாம் சொல்றீங்களே, இப்ப எடுக்கிற பணத்தை செலவு பண்றீங்களா? அதுக்கு கணக்கு இருக்குதா? கோவில் நிலத்துல கோவில் பணத்தை வச்சு நீங்க ஒரு கல்லூரியை கட்டுறீங்கன்னா அதுல இந்து சமயம் சார்ந்த படிப்புகளும் இடம்பெறணுமே, அதெல்லாம் இடம்பெறுமா அப்படிங்கிற கேள்விகளையும் கேட்கறாங்க. ஐயா இதே மாதிரி சர்ச்சு நிதியும் இதே மாதிரி தர்கா நிதியும் எடுத்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா யார் என்ன கேள்வி கேட்க போறா? கேட்பாங்க, கேட்காம அப்படி விடுவாங்க. கேட்பாங்கன்னா அதை எடுக்கல. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைலைட்ஸ். நன்றி.